சட்டமன்ற நடவடிக்கைகள் எப்படி பார்க்குறீங்க? தொடர்ச்சியாக சட்டமன்றம் பரவாயில்ல, நல்லா போயிட்டு இருக்குது. பரவாயில்ல, நல்லதே நடக்கும். லைவ் கொடுத்துருக்காங்க. அது தொடர்ச்சியாக சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இப்போ மக்கள் பார்த்துட்டே இருக்காங்க. தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சண்முகம் ஒரு குற்றச்சாட்டு எடுத்துருக்காரு. சட்டமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான எதுவுமே பேசுறது, அரசியல் தான் முறையாக பேசப்படுது. எதிர்கட்சி அதில் இல்லை, எங்கள் தலைவர் பேசுவாப்பில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் எங்கள் முன்னாள் முதலமைச்சர் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அண்ணன் அவங்க குரல் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. சட்டமன்ற நடவடிக்கைகள் எப்படி பார்க்குறீங்க? தொடர்ச்சியாக சட்டமன்றம் பரவாயில்ல, நல்லா போயிட்டு இருக்குது. பரவாயில்ல, நல்லதே நடக்கும். லைவ் கொடுத்துருக்காங்க. அது தொடர்ச்சியாக சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இப்போ மக்கள் பார்த்துட்டே இருக்காங்க. தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சண்முகம் ஒரு குற்றச்சாட்டு எடுத்துருக்காரு. சட்டமன்றத்தில் ஆக்கப்பூர்வமான எதுவுமே பேசுறது, அரசியல் தான் முறையாக பேசப்படுது. எதிர்கட்சி அதில் இல்லை, எங்கள் தலைவர் பேசுவாப்பில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் எங்கள் முன்னாள் முதலமைச்சர் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அண்ணன் அவங்க குரல் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. ஓணம் பண்டிகை அதை மிக சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. எல்லா மக்களுமே, அனைத்து தமிழர்களாக இருந்தாலும் சரி, மலையாளிஸாக இருந்தாலும் சரி, எல்லாருமே கேரளாவிலேருந்து தமிழ்நாடு எல்லாருமே நம்ம இந்தியா ஃபுல்லாகவே நம்ம ஓணத்தை கொண்டாடிட்டு இருக்கிறோம். அனைவருக்குமே ஓணத்துடைய ஓணம் ஃபெஸ்டிவலு எல்லாரும் அனைவருக்கும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி ஓணம். ஓணம் பண்டிகை அதை மிக சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. எல்லா மக்களுமே, அனைத்து தமிழர்களாக இருந்தாலும் சரி, மலையாளிஸாக இருந்தாலும் சரி, எல்லாருமே கேரளாவிலேருந்து தமிழ்நாடு எல்லாருமே நம்ம இந்தியா ஃபுல்லாகவே நம்ம ஓணத்தை கொண்டாடிட்டு இருக்கிறோம். அனைவருக்குமே ஓணத்துடைய ஓணம் ஃபெஸ்டிவலு எல்லாரும் அனைவருக்கும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹாப்பி ஓணம். நேற்று எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தாங்க, நம்ம லால்குடி தொகுதி சட்டமன்ற தொகுதியை பற்றி நான் பேசுகிறதுக்கு. அந்த இதில் எலிஃபெண்ட் அதை பற்றி நான் கொடுத்துருந்தேன். அதை உடனே சிஎம் பார்த்துட்டு அதுக்கு அனிமல்ஸுக்காக, எலிஃபெண்ட்டுக்காக, யானைக்காக ஒரு நல்ல தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் ரொம்ப கோயம்புத்தூர் தடாகம் அந்த மாதிரி அந்த ஏரியாவிலாம் ரொம்ப அந்த ஆள்கள் வர்றதை உயிர் சேதம் ஆகிட்டு இருந்துச்சு. அதுகளுக்கு சரியான தொட்டி அமைச்சு அந்த வேலி அமைக்குமாறு கேட்டு மனு கொடுத்துருந்தேன். அதை ஏற்றுக்கொண்டு அவங்க நல்ல முறையில் வெளியிட்டதுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.